வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை மிக கனமழை பதிவாகும். இன்று தென் கடலோர மாவட்டங்கள் பகல் முழுவதும் தொடர் மழை பெய்யக்கூடும். அதாவது கனமழை முதல் மிக கனமழை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென் உள் மாவட்டங்கள், தென் மேற்கு தொடர்ச்சி தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். நேற்று பல இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. தமிழக தென் கடலோர பகுதி மற்றும் தென் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள பகுதிகளில் பல இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கு அளவுக்கு மழை பெய்துள்ளது. திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதியில் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்துள்ளது. அதேமாதிரி டெல்டா, வடக்கு டெல்டா, தெற்கு டெல்டா பகுதியில் 100 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகி உள்ளது. தொடர்ந்து இந்த நிலையானது அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும். அதேபோல் வங்கக்கடலில் டிசம்பர் 16ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகக்கூடும். தெற்கு அந்தமான் அதை ஒட்டியுள்ள சுமத்ரா தீவில் இந்த காற்றழுத்த தாழ்நிலை முதற்கட்ட அறிக்கைப்படி இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இது எந்த அளவுக்கு மழையை கொடுக்கும் இந்த புதிய காற்றழுத்த தாழ்நிலை, அதாவது இது புயலாக மாறுமா இல்லையாங்க தொடர்ந்து நமது அறிக்கையில் கண்காணிக்கப்பட்டு விரைவில் தெரிவிக்கப்படும். விவசாயிகள் வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த புதிய காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக நிச்சயமாக தமிழகத்தில் மழை பெய்யும். அதனால் அறுவடை பணி இருந்துச்சுன்னா அது முடித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதேபோல் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடல் காற்றானது மணிக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரையிலும், சில சமயங்களில் 65 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.